இவளோட பாய் ஃப்ரெண்டோட லாயல்ட்டியை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு சீக்ரெட் ரூம்குள்ள போய் அவளே அதை லாக் பண்ணிக்கிறா. இவ அவனை விட்டுட்டு போயிட்ட மாதிரி. வீட்டுக்கு வந்த அவளோட பாய் ஃப்ரெண்ட் உன்னை விட்டுட்டு போறேன்னு எழுதி வச்ச லெட்டரை பார்த்து பதறி போறான். அவ போனதை நினைச்சு பயங்கரமா கஷ்டப்படுறான். இது எல்லாத்தையும் ஒன் வே மிரர், அதாவது சீக்ரெட் ரூம்ல இருந்து மட்டும் பாக்குற மாதிரியான மிரர், அதுல இருந்து பாக்குறா. இவளோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாகி அவளுக்கு வாங்கிட்டு வந்த பூவெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு போயிடுறான். நாம ரொம்ப ஓவரா போறோம், இந்த இடத்த விட்டு போயிடலான்னு நினைக்கிறப்பதான் அவளுக்கு தெரியுது ஓபன் பண்ணி வெளியே போறதுக்கான சாவிய இவ கொண்டு வரலன்னு. இவ அவனை கூப்பிட்டு பாக்குறா. வெளியே சவுண்டு ஒரு துளி கூட கேட்கல. உடனே அவ போனை எடுத்து அவனுக்கு கால் பண்ண பாக்குறா. உள்ளுக்குள்ள சிக்னல் சுத்தமா இல்ல. அங்க இருக்க கிளாஸ உடைக்க ட்ரை பண்றா. ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழல. ஏன்னா இந்த வீட்டு ஓனர் இவகிட்ட சொல்லிருப்பாங்க, இந்த சீக்ரெட் ரூம் வேர்ல்டு வார் டைம்ல எதிரிங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கட்டின இடம்னு. சாவி இல்லாம உள்ள போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. இப்படி இருக்கப்போ எப்படி இவ உள்ள இருந்து தப்பிக்க போறா? அவ பாய் ஃப்ரெண்டுக்கு இவ உள்ள இருக்கான்னு தெரிய வருமா வராதா? இதெல்லாம் விட அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போயிட்டான்னு வேற ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து கூத்தடிப்பா. அதெல்லாம் அவ சீக்ரெட் ரூம்ல இருந்து பார்த்துட்டு இருப்பா. இந்த சீன்லாம் வெறித்தனமா இருக்கும். சோ இந்த படத்தோட பேர் தான் த ஹிடன் ஃபேஸ். இதே மாதிரி நிறைய மூவி ரிலேட்டட் ஸ்டோரிஸ் சேனல்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க.